சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்காங்க சார். உங்க பேர் சொல்லலாமா அப்படியே? சார் என் பேர் மனோஜ்குமாருங்க சார். எங்க சார் வரீங்க நீங்க? நான் சிங்காநல்லூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேங்க சார். சிங்கானூர்ல இருந்து வர்றீங்க. சார் இங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்றாங்க சார்? சார் இங்க ஒன்லி இந்த அக்கு தெர்மல் எக்ஸசைஸ் தெரப்பிங்க சார். அதாவது பெட்டு, மேட்டு, ம். அப்புறம் வாட்டர் தெரப்பி, அப்புறம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் தெரப்பி எல்லாம் இருக்குங்க சார். ஓகே சார், நீங்க என்ன ப்ராப்ளத்துக்கு இங்க வந்தீங்க? இப்போ எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? சார் நான் இங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 175 டேஸ் ஆச்சுங்க சார். 175 நாள் ஆச்சு. 175 நாள் ஆச்சுங்க சார். சரிங்க சார். சார் எனக்கு வந்து ஒபிசிட்டிங்க சார். ஓகே. அப்புறம் வந்து வயிற்று ஸ்டொமக்ல வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம். அது ஸ்டொமக் இருந்தாவே தெரியுமில்லங்க சார். அதாவது எனக்கு ஏஜ் வந்து 44 ஆச்சுங்க. சரிங்க சார். அதுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் எனக்கு அதாவது இப்போ ம். ரெகுலரா இப்போ வர ஆரம்பிச்சிச்சுங்க சார். அதாவது நான் இங்க வரும்போது நவம்பர் மாசம் இங்க வந்து ம். இந்த செராக்கேரை பத்தி எனக்கு தெரிஞ்சு நவம்பர்ல வந்து இங்க ரெகுலரா தெரப்பி எடுக்க வந்தேன் சார். ஓகே சார். அதுல இருந்து இந்த அதாவது நெஞ்சு இந்த ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்களாங்க சார். ம், ம். அதாவது இந்த நெஞ்சு எரிச்சல். ம், ம். அது இந்த 40 வயசுக்கு மேல ஆனவே அந்த சாப்பிட்டா எது கழிச்சு வரும்னு நல்லா சொல்லுவாங்க ஆமாமா சார். சார். அந்த அது ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது ம். எனக்கு அந்த பிரச்சனைங்க சார். எது சாப்பிட்டா அதாவது சிக்கனோ ம். என்ன சாப்பிட்டாலுமே ம். நெஞ்சில வந்துட்டு அதாவது நெஞ்சில வந்துட்டு என்ன ஆகும்னா ம். தெரியுமில்ல சார். நெஞ்சில வந்துட்டு அப்படியே பாரமா இருக்கும். பாரமா வந்து ம். ஹார்ட் வந்து பெயின் எடுக்கிற மாதிரி ஹார்ட் அதாவது எனக்கு ஒபிசிட்டி இருக்கிறங்காட்டி என்ன ஆகுதுன்னா ம். சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குதோ அப்படின்னு பயந்துட்டு தாங்க சார் ம். இங்க வந்து சார் எல்லாம் பேசினங்காட்டி அவங்கள நீங்க எல்லாம் எதுவும் பயந்துக்காதீங்க, ம். நீங்க ரெகுலரா தெரப்பிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து 100% கியூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ம். சரி நான் கடவுள் மேல பாரத்தை போட்டுங்க சார். சரி வந்து நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவருங்க சார். அதாவது எனக்கு வந்து கிடைக்கிற டைம்ல தான் ம். இங்க வரும்போது தெரப்பி எடுக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மெயின் ரீசன் என்னன்னா இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறாங்களங்க சார். ம். ஃப்ரீயா 5 பைசா வாங்க மாட்டோம். அதாவது 5 பைசாங்கிறது கொச்சையா பேச நினைச்சுக்காதீங்க சார். இது வந்து ஃப்ரீ தெரப்பிங்க சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதாவது 100% ஃப்ரீ. ம். வரும்போது அதனால நம்ம நிறைய அம்மா அப்பாக்கள் வந்து வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால டைம் ஆகும். ஆனா என்னோட ஒர்க்கின் மத்தியில அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமே ஆனாலும் நான் வெயிட் பண்ணி அந்த தெரப்பி எடுத்துட்டு தாங்க சார் நான் போவேன். ம். அப்படி எடுத்துட்டு போனங்காட்டி என்னோட ரிசல்ட் வந்து இங்க நான் வரும்போது வந்து 100 கேஜி இருந்தேங்க சார். ம். சாரி 108 108 இருந்தாங்க சார். சரிங்க சார். இந்த தெரப்பின் மூலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படி அந்த 170 நாள்ல 8 கிலோ நான் குறைஞ்சேங்க சார். ஸோ கரெக்டா நம்ம வந்து டெய்லி வந்து இந்த தெரப்பி எடுத்துக்கிட்டாவே போதுங்கிறீங்க. சார் தெரப்பி இது வந்து நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை எப்படிங்க சார்? தண்ணி, ம். சாப்பாடு இருக்குல்லங்க சார். அது மாதிரி செராக்கேர் தெரப்பிங்கிறது இந்த பெட்டு மேட்டுங்கிறது வந்து ம். ஒவ்வொருத்தருக்கு அதாவது நம்ம இந்தியாவில் இல்ல வேர்ல்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே இது தேவைங்க சார். அத்தியாவசியம்.